முருகன் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்த பிறகு தனது சினம் தணிய அமர்ந்த இடமே திருத்தணி. இந்த தலத்தின் முக்கிய கதையை சுருக்கமாக கீழே காணலாம். சூரசம்ஹாரத்திற்கு பின் அமைதி. சூரபத்மனை வதம் செய்த பின்னும் முருகனின் சினம் குறையாமலிருந்தது. தனது கோபம் தணிந்து மன அமைதி பெறுவதற்காக அவர் இந்த மலைக்கு வந்து அமர்ந்தார். அதனாலேயே இவ்விடம் தணிகை, சினம் தணிந்த இடம் என பெயர் பெற்றது. வள்ளியம்மை திருமணம். முருகன் வேடர்குல பெண்ணான வள்ளியை மணம் முடித்த தலம் இதுவே. விநாயகர் யானை உருவெடுத்து வள்ளியை பயமுறுத்த முருகன் அவளை காப்பாற்றி ஆட்கொண்டார். தெய்வானை கிரியாசக்தியாகவும் வள்ளி இச்சாசக்தியாகவும் முருகனின் இருபுறமும் அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். இந்திரனின் காணிக்கை. தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மணம் முடித்து கொடுத்தார். நன்றி கடனாக ஐராவதம் எனும் வெள்ளை யானையை முருகனுக்கு அளித்தார். இக்கோவிலில் யானை வாகனம் முருகனை பார்த்தவாறு இல்லாமல் வெளிநோக்கி இந்திரனின் திசை நோக்கி இருப்பதை இன்றும் காணலாம். ஆன்மீக சிறப்பு. சரவண பொய்கை மலையடிவாரத்தில் உள்ள குளம். இதில் நீராடுவது பாவங்களை போக்கும் என்பது நம்பிக்கை. 365 படிகள். ஆண்டின் ஒவ்வொரு நாளை குறிக்கும் வகையில் 365 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தணிகை மணி. அருணகிரிநாதர் இத்தலத்தை புகழ்ந்து திருப்புகழ் பாடியுள்ளார். மனக்கவலைகள் நீங்கி வாழ்வில் அமைதி பெற வேண்டியவர்கள் தரிசிக்க வேண்டிய முக்கிய தலம் திருத்தணி.